வணக்கம். சிலாங்கூர் இன்று செய்திகள். ரஹ்மா ரொக்க பங்களிப்பு மற்றும் சாரா உதவி திட்டங்களுக்கான ஒதுக்கீடு 2025ஆம் ஆண்டிற்கான பட்ஜெட்டில் அதிகரிக்கப்பட்டுள்ளது. அதன் ஒரு பகுதியாக மடானி பொருளாதார கட்டமைப்பு மூலம் பெரும்பான்மையான மக்கள் பயனடைய எளிதான வகையில் உதவி விநியோகம் செய்யப்படுவதை உறுதி செய்வதற்காக அதிநவீன டிஜிட்டல் தொழில்நுட்பத்தை அரசாங்கம் பயன்படுத்துகிறது. அதில் ஆங்கில மலாய் மொழியை தவிர்த்து தமிழ் மற்றும் சீன மொழியிலும் அத்திட்டங்கள் தொடர்பான விளக்கங்களை வழங்கி மேம்பாடு செய்யப்பட்டுள்ளது. மேலும் 5.4 மில்லியன் கொண்ட ரஹ்மா ரொக்கம் பங்களிப்பு பெறுநர்கள் ஏப்ரல் 2025ஆம் ஆண்டு முதல் கூடுதல் சாரா உதவியை பெறுவார்கள். குடும்ப பிரிவை பொறுத்தவரை கூடுதல் சாரா பங்களிப்பு மாதத்திற்கு 100 ரிங்கிட் வழங்கப்படும். வாழ்க்கை துணை இல்லாத முதியவர்கள் மாதத்திற்கு 50 ரிங்கிட் பெறுவார்கள். இந்த திட்டங்களை பற்றி மேலும் அறிந்து கொள்ள சிலாங்கூர் கினி அகப்பக்கத்தில் சிலாங்கூர் இன்று பிரிவை நாடவும். சாரா திட்டத்தின் கீழ் பயனாளிகள் தங்கள் மைக்கட் அட்டை பயன்படுத்தி தேர்ந்தெடுக்கப்பட்ட சில்லறை கடைகளில் அடிப்படை தேவைகளை வாங்கலாம். சாரா பெறுநர்கள் அடிப்படை உணவுப் பொருட்களுடன் கூடுதலாக தனிப்பட்ட சுகாதார பொருட்கள், மருந்துகள் மற்றும் பள்ளி பொருட்கள் ஆகியவற்றை வாங்க வழங்கப்படும் நிதியை பயன்படுத்தலாம். புத்ரா ஐட்ஸ் எரிவாயு குழாய் தீ விபத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவுவதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுக்க சிலாங்கூர் மாநில இஸ்லாமிய சமய மன்றத்தை மேன்மை தங்கிய சிலாங்கூர் சுல்தான் ஷரஃபுடின் இட்ரிஷா அலாஜ் பணித்துள்ளார். இந்த பேரிடரில் பாதிக்கப்பட்ட மாணவர்களுக்கு வேண்டிய உதவிகளை வழங்குமாறு யாயாசன் இஸ்லாம் டாருல் ஏசான் அறவாரியத்தையும் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார். இது தவிர இம்பக் ஜைரியா உமான் இஸ்லாம் சிலாங்கூர் அறக்கட்டளையின் நிதியை பயன்படுத்தி யாயாசன் இஸ்லாம் டாருல் ஏசான் வாயிலாக முஸ்லிம் அல்லாத மாணவர்களுக்கும் உதவிகள் வழங்கும்படி சுல்தான் பணித்துள்ளதாக சிலாங்கூர் அரசு அலுவலகம் வெளியிட்ட அறிக்கை ஒன்று தெரிவித்துள்ளது. இந்த பேரிடர் குறித்து மேன்மை தங்கிய சுல்தான் வருத்தமும் ஆழ்ந்த கவலையும் அடைந்துள்ளார். பாதிக்கப்பட்டவர்கள் எல்லாம் வல்ல இறைவனின் ஆசியுடன் இந்த இக்கட்டான சூழலிலிருந்து விரைவில் விடுபடுவார்கள் என அவர் எதிர்பார்ப்பதாக அறிக்கை ஒன்று தெரிவித்துள்ளார். மலேசியாவிலிருந்து அமெரிக்காவிற்கு இறக்குமதி செய்யப்படும் அனைத்து பொருட்களுக்கும் அடிப்படை வரி விதிப்பு 10 விழுக்காடு அதிகரிக்கப்பட்டிருப்பதை மலேசியா கடுமையாக பார்க்கிறது. எனவே சுதந்திரமான மற்றும் நியாயமான வர்த்தக கொள்கைகளுக்கு முன்னுரிமை அளித்து தீர்வு காணும் வகையில் முதலீடு, வாணிபம் மற்றும் தொழில்துறை அமைச்சு அமெரிக்க அதிகார தரப்புடன் துல்லியமான பேச்சுவார்த்தையை நடத்தி வருகிறது. அமெரிக்காவின் புதிய வரி விதிப்பு பல நாடுகளை பாதித்து வரும் அதே வேளையில் வர்த்தக மற்றும் உலக பொருளாதார வளர்ச்சியில் தாக்கங்களை ஏற்படுத்தக்கூடிய சாத்தியத்தை கொண்டுள்ளதாக முதலீடு, வாணிபம் மற்றும் தொழில்துறை அமைச்சு அறிக்கை ஒன்றில் தெரிவித்துள்ளது. அது மட்டுமின்றி உலகளாவிய வர்த்தக போரை அடுத்து மலேசியாவிலிருந்து ஏற்றுமதி செய்யப்படும் பொருட்களுக்கான 24 விழுக்காடு பரஸ்பர வரியை அமெரிக்கா விதிப்பதாக அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மலேசியாவின் மீதான பாதிப்பை கருத்தில் கொண்டு அண்மையில் அமைச்சரவையில் அங்கீகரிக்கப்பட்ட தேசிய புவி பொருளாதார கட்டுப்பாட்டு மையம் அமெரிக்க அறிவிப்பின் தாக்கத்தை மதிப்பிடும் என்று அமைச்சு விவரித்துள்ளது. மேலும் மலேசிய பொருளாதாரம் மற்றும் தொழில்துறையில் இந்த வரி விதிப்பின் தாக்கத்தை குறைப்பதற்கான பல்வேறு உத்திகளையும் அமைச்சு கருத்தில் கொள்ளும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. எக்ஸ் தளத்தில் கோயில் 6ஆம் பதிவை பதிவிட்டதன் தொடர்பில் ஆடவர் ஒருவர் விசாரணைக்கு அழைக்கப்பட்டுள்ளார். இதனை மலேசிய தொடர்பு பல்லூடக ஆணையமான MCMC உறுதிப்படுத்தியது. இன மத மோதல்களை உருவாக்குவதோடு பொது அமைதியை கெடுக்கும் வகையிலும் அவரின் பதிவு இருந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. அவரின் வாக்குமூலம் பிரிக்ஃபீல்ட்ஸ் காவல் நிலையத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. மேலும் அவரின் விவேக கைபேசியும் சிம் அட்டையும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. 1998ஆம் ஆண்டு தொடர்பு பல்லூடக ஆணைய சட்டத்தின் கீழ் அவ்வாடவர் விசாரிக்கப்படுகிறார். குற்றம் நிரூபிக்கப்பட்டால் அதிகபட்சம் 5 லட்சம் ரிங்கெட் அபராதமும் 2 ஆண்டுகள் சிறை தண்டனையும் விதிக்கப்படலாம்.